காலையிலே நெடுவாளி வீட்டுல போய் வெள்ளன வந்துருன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இன்னும் வர ஆளை காணமே எங்க? எக்கா, அந்த எருமை வந்தா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிருமாக்க. அது வர்றது ஒண்ணுதான், வராம இருக்கிறது ஒண்ணுதான். அட வேலையை பாருக்கா, நேரம் ஆச்சு. அது என்னவோ உண்மைதான் மனசாக்கா. ஆமா அன்னைக்கிலிக்கா, எங்க உங்க நாத்தனார காலையில இருந்து ஆளை காணோம்? அடி யாண்டி மாடனு, அவ அடிச்ச கூத்த காலையில கேட்கணுமே. காலையில எந்திரிச்சோன்னா பூசிட்டதே குடிப்பாகணும், பூசிட்ட போட்டு கொடுத்தேன். கழுதைய குடிச்சுப்புட்டு பொம்போல வீட்டுல உள்ள வேலையை பார்ப்போம்னு பேரு. விருந்து ஆக்க வந்தவங்க விருந்து வேலையை பார்க்காம, ஐயோ நான் காலையில எந்திரிச்சோன்னு சிம்முக்குத்தான் போவேன். சிம்மு இல்ல இந்த ஊர்ல. என்னது இது, எங்கிட்டு பார்த்தாலும் கட்டாந்தரையும் காவாயலமா கிடக்குன்னு சொல்லிவிட்டு ஆறாடி மனுஷி. கட்டாந்தரையில மாடு கட்டவே இந்த ஊர்ல இடம் இல்ல. ஒரு மழை வேஞ்சா கட்டாந்தரை எல்லாம் ஒழுது ஓடுது. அதுக்கு கொட்டை மெய்யறதுக்கு நேரம் இல்லாம நம்ம சுத்திக்கிட்டு தெரியல. எங்கிட்டு போய் சிம்மு கட்டுறது? சிம்மு எக்கா, நீ திருப்பிக்கிட்டு கேட்டிருக்க வேண்டியதானே. யாத்தா, நாங்கெல்லாம் பழைய சோற காலையில எந்திரிச்சு ஊத்தியும் ஊத்தாமையும் குடிச்சும் குடிக்காமலாம் அடிச்சு சேலை இழுத்து மடிச்சு கட்டிக்கிட்டு வயக்கடைங்க வரப்பு கடைங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கவே எங்களுக்கு நேரம் இல்ல. நாங்க எந்த சிம்முக்கு போறதுன்னு கேட்க வேண்டியதானே. ஆமா, நல்லா கேட்க வேண்டியதான். போ, அண்ணன் முண்டாட்டியாச்சேன்னு பாத்துக்கிட்டு இருக்க முட்டி. மனசார வீட்டுக்கு போறேன்டி மனசா. பச்சை தண்ணியை இந்தா குடிச்சிட்டு போன ஒரு வார்த்தை சொல்லணுமே. எனக்கு வந்த வரம்னா இன்னும் வரம் இல்ல பாத்துக்க. என் புருஷன் மூஞ்சிக்காண்டி பேசாம வாயை பொத்திக்கிட்டு வந்தேன்னா பாருவேன். அன்னைக்கிலிக்கா, அன்னைக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காத பொம்பளை இன்னைக்கு விருந்து வைக்க வந்திருக்கானா? எதுவும் உள்ள அர்த்தம் இருக்குமோ? எடி மாடனே, இதுல என்ன உள்ள அர்த்தம் இருக்க போது? அக்காவோட 2 பிள்ளைகளும் வயசுக்கு வந்துட்டாளுங்க. 2 முத்து முத்தா லட்டு லட்டா ரதி ரதியா அக்கா பெத்து வச்சிருக்கு. எங்கிட்டாவது எவனாவது வந்து கொத்திட்டு போயிட்டானா? அதனால பொண்ணுக்கு இப்பவே வந்து காவ காக்குதோ என்னவோ. ஓஹோ, அப்படி போகுதா சங்கதி. அன்னைக்கிலிக்காவுக்கு ஒரு மருமையே இருக்காருல்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன் பாரு. எட்டில மனையில இருக்கிற பொண்ணே மாறுது, திண்ணையில இருக்கிற பொண்ணே திசை மாறுது. அப்படி இருக்கையில என்னைக்கோ நடக்க போறதை இப்ப எதுக்கு பேசுனேன்? என் மக இப்ப தன்னபடி 11வது படிக்கிறா, அவ இப்ப 7வது படிக்கிறா. இப்ப என்னத்துக்கு அந்த கதையை பத்தி பேசிக்கிட்டு? ஆண்டவன் யார் யாருக்கு என்னென்ன விதி எழுதியிருக்கானோ அதுபடி நடக்கட்டும். என்னத்துக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க. என்ன அன்னைக்கிலிக்கா இப்படி சொல்லிவிட்டேன்? என் மகளுக்கு என்ன 2 பேத்துக்கும் சும்மா ரதி கணக்கா பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சிருக்க. இப்பெல்லாம் பொண்ணுகளுக்கு தக்கா டிமாண்டு. உன் மகளை கட்டி கொடுக்கலன்னா சொல்லு, உன் அண்ணன் மையனுக்கு என் மகளை கட்டி கொடுத்து நான் சம்மந்தி ஆயிடுறேன். சரிடி ஆத்தா, நல்லபடியா கட்டி கொடு. அக்கா சம்மந்தம் பண்ணா என்ன, தங்கச்சி சம்மந்தம் பண்ணா என்ன, யாரோ ஒருத்தர் சம்மந்தம் பண்ணா சரிதானே. ஆனா ஒன்னுட்டி வனசா, என் மைனிக்காரிட்ட என்னாலேயே என்னைக்கே ஒரு நாளைக்கு ஏச்சு பேச்சு வாங்க முடியல. அங்கே போய் மருமகளா குடும்பம் நடத்துறதுக்கு எப்பேற்பட்ட ஆளு வாய்க்கணும்னு நீனே பாத்துக்க சொல்லிவிட்டேன். அம்மா, ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஹெல்ப்பெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நீனு உன் மாமியாலும் வாக்கிங் போறோம்னு போனிய, இப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்க. எங்கம்டி உன் மாமியா? அம்மா, அப்பத்தா கூட நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்பத்தாவோடவா? யாரு, உங்க அப்பத்தாவோடையா? ஆமாம்மா, வர வழியில அப்பத்தா என்ன நிம்மி நிம்மின்னு கூப்பிட்டுட்டே இருந்துச்சுமா. நான் பேசாம வந்துட்டேன். ஆனா அத்தை மட்டும் நின்று பேசிட்டு இருக்காங்கம்மா. வெத்தியாக்கா, உன் மைனி கறிக்கு திமுற. உன் வீட்டுக்கு விருந்தாக்கி போட வந்துவிட்டு அந்த கிளவியோட உர வச்சுக்கிட்டு தெரியுதுவாரு. அப்ப இந்த பொம்பளை எல்லாம் என்னம்டி செய்யறது? என்ன ஒரு ஏத்தம் பத்தியாப்ப. இங்க பாருக்கா, உன் மைனி ஒன்னும் உனக்கு ஆக்கி போட வந்தது மாதிரி தெரியல. உன் மாமியாளுக்கு உல விசாரிக்க வந்தது மாதிரில தெரியுது. இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு, அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு, என்ன போட்டுட்டு போயிட போறாக்கா. நீ எதுக்கு அங்க இங்கன்னு அனுப்புற? பேசாம வந்தியா ஆக்கி போடியா விறுவிறு வீட்டை பார்த்து போன்னு சொல்ல வேண்டியதானே. நான் அப்படி மாட்டேங்கிறேன். அந்த பொம்பளையில அப்படி லாவிக்கிட்டு தெரியுது. வாக்கிங் போறேன்னு காலையில மினிக்கிட்டு போகலே தெரியும் எனக்கு. இந்த வேலையெல்லாம் பாப்பாளுன்னு வந்தா சோழியை பார்த்துட்டு போனோம்னு இருக்க மாட்டேங்கிறாளுகளே. அங்கே போய் அதை பேசவும் இங்கே போய் இதை பேசவும் தின்னைக்கு தின்ன உட்காந்து பேசிட்டு வர்றதுல தானே குறியா இருக்காளுக. என் வீட்டு பஞ்சியை பத்தி ஏதாவது அந்த கிளடிட்ட பேசியிருக்கட்டும், அப்புறம் இருக்கு பாரு. சரி விடுங்க நிகிலிகா, விடுங்க. என்ன பேசியிருக்க போறாங்க? ரோட்ல ஒருவேளை யதார்த்தமா பார்த்துட்டு மூஞ்சியை திருப்பிட்டு வர முடியாம என்ன ஏதுன்னு கூட கேட்டிருக்கலாம்ல, விடுங்க. அம்மா, அப்பதான் என்னைய நிம்மி நிம்மின்னு அழுதுகிட்டே கூப்பிட்டுச்சுமா. எனக்கு பார்க்கவே பாவமா இருந்துச்சு தெரியுமா. ஆனா நான் எதுவுமே பேசாம வந்துட்டேன். என்ன இதுக்கு அந்த கிளவி கூப்பிடலாம்? எதுக்கு உன்னைய கூப்பிடலாம்? உங்க பேர்கள் எல்லாம் அந்த பொம்பளை வாயில வச்சு பேசலாமா? விரட்டி விட்ட காலமெல்லாம் மறந்துருச்சு போல் இருக்கு. நிம்மி அமல நிம்மி, நீ என்ன இப்படி சொன்ன? நான் எதுவுமே சொல்லலம்மா. அத்தை தான் சொன்னாங்க, பெரியவங்க சண்டை போட்டுட்டா சின்ன பிள்ளைங்க இப்படி எல்லாம் இருக்க கூடாது, நீ நின்று அப்பத்தா கிட்ட பேசிட்டு போனாங்க. எனக்கு மனசு கேட்காம நான் வந்துட்டேம்மா. அதோடதான் அத்தை நின்று பேசிட்டு இருக்காங்க. பாத்தியாட்டி மாடனே, நல்ல யூகம் தெரிஞ்சவளா இருந்தா அவ என்ன சொல்லணும்? ஆத்திராடி, நம்ம நாத்தனோட பிள்ளைய நம்ம தான் சேர்க்கல, இந்த பொம்பளையும் விரட்டி விட்டு நம்ம நாத்தனோட பிள்ளை நடு ரோட்ல நின்றுச்சு, இவளோட எல்லாம் நம்ம நின்று பேசலாமான்னு அவளும் பேசியிருக்க கூடாது, என் பிள்ளையவும் பேச சொல்லியிருக்க கூடாது. என்ன ஏத்த இருந்திருந்தா என் பிள்ளைய நின்று பேசுன்னு சொல்லியிருப்பா. பாத்துக்க அக்கா,
சரி விடுங்க, நீங்க ஏன் இவ்வளோ ஆவேசப்படுறீங்க? பெரிய மனுஷி வந்து பேசும்போது வேற வழி இல்லாம என்னன்னு கேட்டிருப்பாங்க. அவளை பாசமா அழுதுகிட்டே கூப்பிடும்போது சரி பெரியவங்க சண்டை போட்டுட்டா நீ என்ன பண்ணுவ நின்று பேசுன்னு யதார்த்தமா சொல்லியிருக்கலாம்லக்கா. விடுங்க விடுங்க. நீ ஏன்ட்டு இப்ப கண்ணீர் மல்லிகை ததும்பி போய் நிக்கிற? என்னாச்சே? ஒன்னும் இல்லம்மா. ஆடு பகை குட்டி உறவாம்ல. உள்ள போ, தங்கச்சி ஒத்தையில இருக்கா, போ உள்ள. சரிம்மா. நில்லு. என்னம்மா ஏன் மூஞ்சியெல்லாம் வாடி போயிருக்கு? அந்த கிளவிட்ட போய் பேசலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு வாரியோ? ஏக்கா என்ன கேள்வி இது? நிம்மி நம்ம பிள்ளைக்கா, அவ சின்ன குட்டி பிங்க்குனால விவரம் தெரியாத புள்ள. இவன் நல்லா விவரம் தெரிஞ்ச புள்ள, அந்த கிளவிட்ட பேசலைன்னா அழுக போறா. அட விடு, பிள்ளைய போய் அதட்டிட்டு கிடக்க. இல்லம் டிவனசா, இவன் மூஞ்சி மோரெல்லாம் இப்படி வாடி போய் கிடக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படலையே. உன் மாமியா என்னமோ சொன்னாலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, யாரும் எதுவும் சொல்லலை. இடி கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, என்னன்னு சொல்லிட்டு போ. ஒன்றும் இல்லம்மா. சரி ஒன்றும் இல்லைன்னா ஒன்றுமில்ல. உள்ளிக்கு அடுப்படியில் இட்லியை ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சிருக்கோம். டீ எடுத்துகிட்டு போய் தங்கச்சிட்டையும் கொடுத்துட்டு நீனு சாப்பிடு. போகையில் தண்ணி எடுத்துக்கிட்டு போ கையில், சரியா? சரிம்மா. ஒன்றும் இல்லை மக்கா. ஒன்றும் இல்லைம்மா, அத்தை கூட வாக்கிங் போயிட்டு வந்தது டயர்டாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஏக்கா சரி விடு, பொம்பளை பிள்ளைய ஒய்யாம துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருப்பேன். சரி போமக்கா, போய் சாப்பிடுங்க போங்க. சரிம்மா. ஏன் நிக்கலிக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லம்டி மாடனே, போனதா அவன் மாமியா கூட அதான் வாய் துடுக்கா ஏதாவது வெடுக்கு வெடுக்குன்னு பேசியிருந்தா பிள்ளை மனசு தாங்காதில்ல, அதனால தான் கேட்டேன். எக்கா நீ வேணும்னா பாரு, நம்ம நிம்மி குட்டிய உன் மருமையனுக்கு கட்டி வச்சு உன் நாத்தனாவோட ஆட்டத்தை அடக்கல அப்புறம் இருக்கு பாரு. அப்படி ஏதாவது நடந்ததாக்கா அந்த பொம்பளை ஒழுங்கா இருப்பா. அடி ஏண்டியில இவளுக்கு வேற அதையே சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. அண்ணன் மையனுக்கு கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் என் மனசுல துளி கூட கிடையாதும்டி. என் பிள்ளைய நிறைய படிக்க வச்சு வேலை வாங்கி அதுக்கப்புறம் நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை. இந்த காலத்துல அண்ணன் மெயினாவது தம்பி மெயினாவது, எது அது அத்தை உள்ள மாமா உள்ளே